குட்டீஸ், நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் 4th சாப்டரில் மகிழ்வோடு கற்போம் பகுதி 2 மெய் எழுத்துக்களில் 3rd வீடியோ பார்த்துட்ருக்கோம். ஓகே, இந்த பகுதியில் நம்ம பார்க்கவிருக்கிற எழுத்துக்கள் என்னென்னு பார்ப்போமா? இ, இர், இல், இவ். சரியா? இந்த இ அப்படின்றது எப்படி உச்சரிப்போம்னு பார்த்தீங்கன்னா, நாய், பாய், மிளகாய். சரியா? இந்த இர் வந்து பார்த்திங்கன்னா இளநீர், ஏர், வேர். சரிதானா? அடுத்து இந்த இல், இவ், இல், இல் பாருங்க. முயல், எங்கெல்லா எங்கே சொல்கிறோம் பார்த்தீங்களா? மயில், அணில், செவ்வந்தி, செவ்வானம், செவ்வரிசி. இல் நம்ம தமிழுக்கே ரொம்ப சிறப்பு வாய்ந்த எழுத்து இதுதான். இதை சிறப்புழகரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யாழ், தாழ்பாள், கேழ்வரகு. என்னது? கேழ்வரகு. சரியா? அடுத்து முள், தேள், வாள். இப்போது ஒவ்வொரு எழுத்தும் நம்ம எப்படி உச்சரிக்கிறோம் அப்படின்ற விவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதை எங்கெங்கே எந்தெந்த இப்போ கொடுத்துருக்கிற படத்தில் பார்த்திங்கன்னா, அந்த எழுத்து எந்த படத்தில் வருதோ அதை பொருத்தமானதை நம்ம என்ன பண்ணணும்? வட்டமிடணும். சரியா? இங்கே முட்டை, இது என்னது? முட்டை. இது சீப்பு, இது கொய்யா. இப்போ நம்ம உரிய படம் எது? இந்த கொய்யா தான். ஏன்னா இங்கே ஈ இருக்கு இல்லையா? கொய்யா. இங்கே பாருங்கள், இது ஏர், இது மாம்பழம். இதை நம்ம செவ்வந்தின்னு சொல்லலாம், மலர்னும் சொல்லலாம். ஒருவேளை மலராக இருந்ததுன்னா இது வரக்கூடும். ஆனால் இங்கே ஒன்று தானே பொருத்தமாக இருக்குது, அதனால் மலர் இங்கே வராது. இது செவ்வந்தி. ஏர் தான் இங்கே சரியான விடை. சரியா? அடுத்து பல்லி, பூண்டு, மான். இங்கே நம்மளுக்கு தேவைப்படுற எழுத்து என்ன? இல். இப்போ பல்லி தான் பொருத்தமான வார்த்தை, எழுத்து இல்லையா? இங்கே இது என்னது? வண்டு. இங்கே புத்தகம். இது வானம், ஆனால் என்ன நிறத்தில் இருக்குது? செவ்வானம். என்னது? செவ்வானம். சரியா? அப்போ இதுதான் இதை பொருத்தமான படம், வட்டமிடணும். சரியா? அடுத்து என்ன வருது? அடுத்து யாழ். இது என்னது? யாழ். இது பானை அல்லது குடுவை, எது வேணா இருக்கலாம். மரம். அப்போ இங்கே நம்மளுக்கு பொருத்தமானது யாழ். சரியா? யாழ்ங்கிறது ஒரு இசை கருவி. ஓகேவா? அடுத்து இது பார்த்திங்கன்னா என்னது? முள்ளங்கி. முள்ளங்கின்னு சொல்கிறோம். கேரட். இங்கே இது வந்து என்ன நிறம் இருக்குது? இளஞ்சிவப்பாக இருக்கிறதுனால இது கேரட் சொல்கிறோம். இது தேள், இது கத்தி. இப்போ இங்கே தேள் தான் வரும். ஆனால் ஒருவேளை இது முள்ளங்கியாக வெள்ளை நிறத்தில் இருந்தால் முள்ளங்கியாக இருக்கிற பட்சத்தில் இதுவும் வரலாம். சரியா? எப்பயுமே வந்து நம்ம புக்கில் இருக்கிறத வந்து அப்படியே படிச்சுக்கிட்டு அது மாதிரி பிற ஏதாவது வேறு விதமாக வந்தால் கூட நம்ம அதை எழுதணும். அதுக்காக தான் நம்ம படிக்கிறோம். சரியா? அடுத்து பாருங்கள், இங்கே வந்து நம்ம இணைக்கணும் இல்லையா? முயலுக்கு என்ன வரும்? இந்த லா இல்லையா? மிளகாய், தாழ்பால். இங்கே என்ன எழுத்து இருக்குது? இல். இங்கே இல்லுக்காக இதை இணைச்சிருக்கேன், இங்கே ஈக்காக இங்கே இணைச்சிருக்கேன். தேள், தேர், செவ்வந்தி. சரியா? இந்த எழுதும் முறை வந்து ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு நான் குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கேன் இல்லையா? இங்கே இந்த அம்புக்குறியோடு கொடுத்துருக்காங்க, எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு. இப்போ என்ன செய்யணும்? யா, அது மேலே புள்ளி வச்சா ஈ ஆயிரும். அப்புறம் இர், இல்,
இவ், இல், இல். சரியா? அடுத்து எழுத்தோவியம். எழுத்தோவியத்தை பொறுத்தவரை ஏதாவது ஒரு வண்ண நிறமான பென்சில் எடுத்து அந்த எழுத்தில் எங்கே வருதோ அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும், நிறத்தால் நிரப்பணும். நிரப்பும்போது உங்களுக்கு அது ஒரு அழகிய காட்சி தெரியும். சரியா? நிரப்புறீங்களா? ஒரு வண்ணம் உங்களுக்கு பிடிச்ச வண்ணத்தால் நிரப்புங்க. நிரப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து எழுதி பழகுவேன் பகுதியில் அந்த கோட்டு மேலேயே நீங்கள் எழுதி பழகுங்க. யா இருக்குன்னா அந்த யா மேலேயே யா. சரியா? உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்காக நான் 1-2 எழுத்துக்களை மட்டும் எழுதி காமிக்கிறேன். நீங்கள் பென்சிலால் ரொம்பவும் அழுத்தம் கொடுக்காம மெதுவாக எழுதுங்க. அப்போ தான் நீங்கள் அந்த ரப்பர் வச்சு அழிக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகாது, புத்தகம் கிழியாது. அதை மனதில் வைத்துக்கோங்க. சரியா? இல் இப்படி எழுதுகிறோம் பாருங்கள். சில பேர் இல்ல வந்து மூ மாதிரி எழுதுவாங்க. அப்படி எழுதக்கூடாது. இந்த மாதிரி நம்ம எழுதி இப்படி இப்படி கொண்டு வந்து இப்படி சுழித்து இப்படி எழுதணும். சரியா? ஒவ்வொரு எழுத்தும் எழுதுகிற ஒரு முறை இருக்குது. அந்த முறைப்படி எழுதுனீங்கன்னா உங்களுடைய எழுத்து அழகாகும். பல எழுத்துக்கள் அழகானால் பல வார்த்தைகள் அழகாகும். பல வார்த்தைகள் அழகானால் பல சொற்றொடர்கள் அழகாகும். சொற்றொடர்கள் அழகானால் உங்கள் புத்தகமே அழகாகும். சரியா? இங்கே இருக்கிற இந்த கோட்டோவியத்தை கொண்டு இது வந்து ஒரு அழகான ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியால் இங்கே முயலை கொண்டு போய் இங்கே நிரப்புங்க. இங்கே வரைங்க. இங்கே தேளை வரைங்க. இங்கே என்ன வரைகிறீங்க? இங்கே தான் முயல் வரணும் இல்லையா? இங்கே நாய் வரணும். இங்கே யாழ் வரணும். இங்கே தேர் வரணும். இங்கே செவ்வந்தி வரணும். இங்கே இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி அதெல்லாம் நிரப்புங்க. அடுத்தது நிரப்பும் எந்த எழுத்தை கொண்டு நிரப்பணுங்கிறத பார்க்கணும். நிரப்பலாமா? மிளகாய் ஈ வரும். மு இல் இந்த இல் வரும். முயல் இந்த இல் வரும். யாழ். சரியா? செவ்வானம் வேர். புரியுதா? இந்த எழுத்தெல்லாம் நான் வேகமாக எழுதிட்டேன், எழுதிட்டேன். உங்களுக்கு உடனே தெரியலன்னா ஒரு தவறும் இல்லை, நல்லா படிச்சுட்டு வந்து எழுதுங்க. சரியா? இப்போது நம்ம இக்கு முதல் இன் வரை நம்ம பார்க்குறோம். சரியா? இங்கே வந்து மொத்தம் 18 எழுத்துக்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல போட்டிருக்கோம். நம்ம பார்ப்போமா? பக்கம், நிற்கும், கொக்கு, எங்கள் வீட்டில் பொங்கல், பச்சை நிற மொச்சை. அடுத்து பஞ்சு மெத்தையில் துஞ்சு, கட்டம் போட்ட சட்டை, வண்டி குதிரை சண்டி, முத்து கைவிரல் 10, பந்து போட முந்து, அப்பா தந்த சொப்பு. அழகாக இருக்கு இல்லையா படிக்கிறதுக்கு? அடுத்து இ இர் இல் இவ் இன் இத் இந்த் இப் இம். வரிசையாக படிப்போமா? தம்பி பார்த்த தும்பி, நெய் சோறு செய், தேர் வருது பார், நல்ல வழியில் செல், நல்ல வழியில் செல், செவ்வகத்தட்டில் கொவ்வை, யாழ் கேட்டு மகிழ், துள்ளி ஓடும் புள்ளிமான், காற்றில் ஆடும் கீற்று, எண்ணெய் ஈன்ற அன்னை. இங்கே இல் இல் இர் இன் இது எல்லாமே நம்ம படித்தோம் இல்லையா? இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு எழுத்தையும் வந்து அவங்க வேறு நிறத்தில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இங்கே பக்கம், நிற்கும், கொக்கில் இக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. எங்கள் வீட்டில் பொங்கல் இங்கு தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறத்தில் கொடுத்துருக்கிற எழுத்து தான் நம்ம படிக்கிறோம். எந்தெந்த எழுத்து எங்கெங்கே வருது அப்படிங்கிறத ஒரு தடவை நல்லா கவனித்து பார்த்துட்டிங்கன்னா எங்கே அந்த எழுத்து விடுபட்டிருந்தாலும் உங்களால் எழுத முடியும். சரியா? அடுத்து நம்ம வந்த பாதையை எடுத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் கொடுத்துருக்காங்க.
ஒரு பல விலங்குகளோட படம் கொடுத்துருக்காங்க, இங்கே நிழல் கொடுத்துருக்காங்க. எந்த விலங்கு எங்கே வரும்? நிழல் இங்கே, எழுத்து எங்கே? இப்போ இந்த பூனை இருக்குது, இந்த பூனைக்குரிய எழுத்து என்ன? இங்கே ஆ, அதை நீங்கள் எழுதணும். அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த விலங்குக்குரிய எழுத்து என்ன? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, சரியா வருதா? ஆ, இங்கே வந்து ஆ, இங்கே ஆ. அடுத்து இந்த மாதிரி பூ வச்சுட்டு இருக்கிறது யானை, இங்கே இருக்குது. அடுத்தது ஈ, இங்கே இருக்குது பாருங்கள், இருக்கா? இந்த மாதிரி பொருத்தி பார்த்து அழகாக எழுதணும். இப்படி எல்லாமே நீங்கள் அதை மேலே பார்த்து பொருத்தி எழுதும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதற்கான விடை கிடைக்கும். இங்கே வந்து அ, ஆ, இ, ஈ. அடுத்தது உ, இங்கே இருக்கு பாருங்கள், உ, ஊ, வாத்து இங்கே இருக்குது. ஏ, ஏ, ஐ, என்ன பண்ணணும்? ஐ. ஓ, ஓ, இங்கே ஓ. அவ்வளோதான், முடிச்சிட்டோமா? வந்த பாதையை சரியாக நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து எறும்பின் வழியில் வரிசையாக எழுது. எறும்பு எங்கெல்லாம் போகுதுன்னு பாருங்கள். இக்கு, இஞ்சு, கிஞ்சி, இச்சு. ஆனால் எறும்பின் பாதை எங்கே வரிசையாக போகுதோ நம்ம அங்கே எழுதணும் இல்லையா? எறும்பின் பாதை வழியில் வரிசையாக எழுது. அப்போ இங்கே போக வேண்டியது இக்கு, இஞ்சு, இச்சு, இட்டு, இப்படியே வரிசையாக நீங்கள் இன்னு வரைக்கும் எழுதி முடிக்கணும். எழுதுறீங்களா? எழுத்தை கற்றுக்கிட்டு வந்து எழுதுங்க. ஓகேவா? நம்ம கற்றலின் விளைவுகள், முதல் வகுப்பு கற்றலின் விளைவுகள் நம்ம பார்க்குறோம். இந்த படித்ததுனால நம்ம என்னவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் பாருங்கள். என்னெல்லாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்? கேட்டோம் இல்லையா? எல்லா பாடல்களையும் கதையும் நம்ம கேட்டு புரிந்து கொண்டோம். நல்லா புரிஞ்சுட்டு நம்ம செயல்பட்டோம். நம்ம பேசும்போது நல்ல அழகான சொற்கள் நயமாக வந்துச்சு. படித்தோம், எழுதினோம். நடைமுறையில் என்னென்னலாம் இலக்கணம் படித்தோம்? ஒரு ஒத்த ஓசையோட முடிகிற சொற்களை படித்தோம். இதை படத்தொகுப்பை பார்த்து நம்ம உரையாடினோம். நம்மளாவே வண்ணம் தீட்டி விளையாடினோம் இல்லையா? அதாவது பாடத்தை நம்ம ரொம்ப அழகாக கற்றுக்கிட்டோம் இல்லையா? இங்கே அடுத்த பாடத்தை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற நம்ம எல்லா வார்த்தைகளும் நல்லா படித்து தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு வார்த்தைக்கும் எழுத்து பிள்ளை இல்லாமல் நம்ம எழுதி பழகணும். சரியா குழந்தைகளே? நம்ம வந்து முதல் பருவத்துக்கான பாடம் இதோட முடியுது. அடுத்தது அடுத்த பருவம் ஆரம்பிக்கும். சரியா குழந்தைகளே? நன்றி, வணக்கம்.